அண்ணா உயிரிழந்ததுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா யார்கிட்ட நம்ம அப்பாவோட அப்பா இருக்காங்கல்ல, ஸ்டாலின் அப்பாவோட அப்பா கருணாநிதி அவங்க கிட்ட ஆட்சி போயிடுச்சு. ஆட்சி போன உடனே அந்த கால சூழல்ல இந்த சும்மா கிடக்காத அந்த மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சும்மா இல்லாம பூரண மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்க வந்து சலுகைகள் தாரோம், உங்களுக்கு வந்து ஒரு அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பூர்ண மதுவிலக்க ஊக்குவிக்கும் விதமா சில விஷயங்களை செய்யறோம், நீ அமௌண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. அப்ப கருணாநிதி நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஏற்கனவே அமல்படுத்தி தானே இருக்கிறோம், அப்ப எங்களுக்கு அந்த சலுகைகளை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நாங்க இப்போ வந்து புதுசா வரவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக அப்படி சொல்றோம்னு சொல்லி ஒரு அரசு அந்த மத்திய அரசு பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுக்கு பொறுக்கல. நம்ம ஆளுக்கு பொறுக்காம என்ன பண்ணிருக்காருன்னா, நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி, அப்புறம் மத்திய அரசோட சலுகையை காரணம் காட்டி கடைகளை திறந்து விட்டுருக்காரு. எப்படின்னா அவங்க சலுகை வாங்குறதுக்காகவே நம்ம கடையை திறந்து விட்டு அவங்க சலுகை பெறுவதற்காக அப்படியே அடைக்கிற மாதிரி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கடைகள் தான் ஆரம்பத்தில் உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். டாஸ்மாக் கடைகள், அந்த அந்நேரம் சாராய கடைகள் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி பாத்தீங்களா நம்மளு. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த நாசகரத்துக்கும் இவங்க தான் ஆரம்ப